பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஷர்ட்டில் கேட்குறாங்க இல்லைங்களா, டிஷர்ட்டில் எனக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி டிசைன் பண்ணி கொடுங்க, ஒரு லோகோ ட்ரை பண்ணி செட் பண்ணி பண்ணி கொடுங்க, டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி டிஷர்ட்டில் பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுன்னு சொல்லிட்டு டிசைன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் சைஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கவர் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இந்த கழட்டின ஃப்ரேம் இருக்கு இல்லையா, கீழ்காடி, இந்த கீழ்காடி என்ன பண்ணுறேன், நான் எங்கே டிசைன் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச் டேப் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டிசைன் வந்து கிராஸாகவும் வரக்கூடாது, டிசைன் சென்டராக வரணும். அப்போது டிசைன் சைஸ் வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி எனக்கு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அந்த மாதிரி அக்யூரேட்டாக கேட்குறப்ப நான் அந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக பண்ணி ஆகணும். நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்படி பாக்ஸ் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவும் டிசைன்ஸ் கிராஸ் வராது, டிசைன் வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிறகு என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். நம்ம கழட்டணும் இல்லைங்களா காடி, இந்த காடி என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸுக்கு சென்டராக இந்த கிளாத்தை அடியில் தூக்கிட்டு மேலே தூக்கிட்டு இந்த அடிகாடியை வந்து நான் கீழே வைக்கிறேன். கீழே வச்சுட்டு இந்த பாக்ஸ் போட்டிருக்க இல்லையா, மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது சென்டராக வச்சுட்டு இதுக்கு மேல் காடி இருக்குல்ல, இந்த காடி எடுத்து இந்த பாக்ஸு சென்டராக அதே மாதிரி எடுத்து சென்டராக ஃபிட் பண்ணிடுறேன். வச்சு புஷ் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் கூட மேனுவலாக இந்த மாதிரி கிளாத்தை இழுத்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாத்து ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப டைட்டாக தான் பண்ணி ஆகணும். டைட்டாக போட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், எதுவும் ப்ராப்ளம் வராது, ட்ரிம்மிங்கில் ஃபினிஷிங் பக்கவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் பேக் சைடு. ஏன்னா ஸ்க்ரூ இல்லை இல்லையா, இதுதான் பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு எதுனா இந்த திருப்பி பார்த்தோம்னா பிளாக் கலரில் நமக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே டாப்பில் இந்த ஸ்க்ரூ தான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ இருக்கிறது ராங் பொசிஷனு. எப்படி இருக்கணும் கரெக்டாக அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இதுதான் கரெக்ட் பொசிஷனு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த காடி இருக்கு இல்லையா, இந்த காடி கிளிப் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த காடி கிளிப்பில் வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணால் லாக் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள ஹேண்டில் எடுத்துகிட்டு அதே மாதிரி இப்படி வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஹேண்டில் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த லீனர் இருக்கு இல்லைங்களா, இந்த லீனரில் போயிட்டு லாக் பண்ணி ஃபிட் பண்ணுறதை பார்க்கலாம். லீனரில் எப்படின்னா, இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1 2 3 4 5 5ல் தான் போய் கனெக்ட் ஆகும். ரைட் சைட்லேயும் 5ல் தான் கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தோம்னா நமக்கு 5ல் தான் கனெக்ட் ஆகிடும். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம்னா 1 2 3 4 5 அதெல்லாம் கனெக்ட் ஆகும். நான் கனெக்ட் பண்ணுற பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா ஃப்ரேமில், இந்த ஹேண்டிலில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து போயிட்டு இப்படி போய் அட்டாச் ஆகும், இப்படி போய் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி 5 ஹோல்ஸ் தள்ளி நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் இப்படி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்தோம்னா அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி 5 ஹோல்ஸ் தள்ளி இப்படி வச்சு உள்ளே வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை டைட் பண்ணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மிஷினில் டிஸ்பிளேயில் ஃப்ரேம் மூவ் பண்ணிடுறேன். ஏன் மூவ் பண்ணுறேன்னா, இப்படி நான் ஸ்க்ரூ வச்சு இப்படி டைட் பண்ண முடியாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது 2 பக்கமும் ஸ்க்ரூவை டைட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தோம்னா ஃப்ரேமு லீனரில் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே இந்த செட்டிங்ஸ் நம்ம கீழே ஃபிட் பண்ணோம் இல்லைங்களா, இது மட்டும் பண்ணக்கூடாது. டிஸ்பிளேல நமக்கு செட்டிங்ஸ் இருக்குது, ஃப்ரேம் செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும். இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு ஒரு சின்ன புட்டி டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி புட்டா டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு அது 4th ஆப்ஷன் வந்து இந்த ஆல்ரெடி உள்ள டிசைனை கேன்சல் பண்ணிடுறோம். நீடில் ப்ரெஸ் பண்ணி கேன்சல் பண்ணிடுறோம். அந்த புட்டா டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன் புட்டா டிசைன் செலக்ட் பண்ணுறோம்னா, நம்ம பெரிய ஆல் ஓவர் டிசைனு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் அப்படி அந்த மாதிரி டிசைன் போடும்போது நம்ம அப்படியே ஃப்ரேம் செலக்ட் பண்ணி டிக் பண்ணோம்னா போய் இடிச்சிடும். அதனால் சின்ன புட்டா டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் இடிக்காது, எந்த ப்ராப்ளமும் வராது. நான் என்ன பண்ணுறேன், டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறது
இப்போ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் பாக்ஸில் போயிடலாம். எல்லோ கலர் பாக்ஸ் போயிட்டு இந்த லார்ஜ் ஃப்ரேமும் டைட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, இது உள்ளே போனோம்னா நமக்கு ஃப்ரேம் பிக்சர் அதே மாதிரி எல்லா ஃப்ரேமோடும் வந்துடும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது தேர்ட் சைஸ்னால் 1 2 3 இந்த நம்பரை இந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணால் இன்னொரு டிக் கொடுத்தோம்னா ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவிங் ஆகும். மூவிங் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும் சென்டரில் வந்து. அதுக்கப்புறம் நம்ம லெட்டர் டைப்பிங் பார்க்கலாம். மூவிங் ஆகிட்டுருக்கு. இப்போ சென்டராக வந்துருச்சு. சென்டராக வந்த பிறகு இப்போ பார்த்தோம்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, கீழே அடியில் கிளாத் இருக்குது இல்லைங்களா, ரெண்டும் சேர்த்து போட்டுருவாங்க. அப்போது ரன் ஆகும்போது ரெண்டும் சேர்த்து அட்டாச்சே ரன் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், கீழே ஏதாவது கிளாத்து மாட்டியிருக்கா சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் லெட்டர் டைப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ணுறது பார்க்கலாம்.